சீமானுக்கும் விஜய்க்கும் ஒரு மிகப்பெரிய போட்டியை திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து உருவாக்கிட்டு இருக்கு. இது ஒரு ப்ராப்பரான அரசியல் கிடையாது. இப்படி ஒரு விஷயம் நடந்தால் அது தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமைந்துவிடும். ஸோ தமிழக வெற்றி கழகம் எதிர்க்கட்சியே இல்லாத ஒரு ஆளுங்கட்சியாக செயல்படும். இது ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தாகிவிடும். ஸோ என்ன நடக்க போகிறது டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது இப்போ இடைத்தேர்தல் இன்னும் 2 to 3 மாதங்கள் வரப்போகிறது. இந்த இடைத்தேர்தல் கண்டிப்பாக இப்போ எதிர்க்கட்சியாக இருக்க திமுகவும் சரி, அதுக்கப்புறமா அதிமுகவும் சரி, 2 கட்சிகளும் தன்னோட பலத்தை நிரூபித்தே ஆக வேண்டும். முக்கியமாக தமிழக வெற்றி கழகத்தோட பலவீனத்தை நிரூபித்தாக வேண்டும். ஸோ 5 தொகுதி இருக்குன்னா அந்த 5 தொகுதியில் அட்லீஸ்ட் ஒரு 2 தொகுதியாக தமிழக வெற்றி கழகம் தோல்வியை தழுவ வேண்டும். அப்படி தோல்வி அந்த 2 தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் பெறலைன்னா இந்த எதிர்க்கட்சிகள், அதாவது திமுகவும் சரி அதிமுகவும் சரி, அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு அரசியல் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தமிழக அரசியலில் இந்த மாதிரி கிடையவே. ஸோ இப்போ இடைத்தேர்தலில் வரப்போகிறது. இந்த இடைத்தேர்தலில் சீமான் அவர்களை பொது வேட்பாளராக நிற்க வைக்க போகிறாங்களாம். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன். அதாவது தமிழக வெற்றி கழக வேட்பாளர் இருக்கும் தொகுதியில் அதிமுகவும் சரி திமுகவும் சரி 2 பேருமே போட்டியிட மாட்டாங்களாம். ஸோ சீமானை முன்னிறுத்தி அதிமுகவும் திமுகவும் இன்டைரக்டாக சப்போர்ட் பண்ணி ஸோ சீமானுக்கு வாக்கு சேகரிக்க போகிறாங்களா. அதாவது சீமான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒருவரை கிடையாது, சீமானியே அந்த தொகுதியில் நிறுத்தி சீமான ஒரு பொது வேட்பாளராக்கி விஜய்க்கு எகெயின்ஸ்டாக மாற்ற போகிறாங்க. ஸோ அந்த தொகுதியில் ஒருவேளை சீமான் வெற்றி பெற்று சட்டசபைக்குள் விட்டால் அது மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக எதிர்கட்சிகளுக்கு மாறிவிடும். ஒருவேளை அது நடக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க போட்ட ஸ்ட்ராட்டஜி நடக்கலை, அது மீண்டும் மக்கள் எல்லாருமே விஜய்க்கே ஓட்டு போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இன்னுமே தமிழக வெற்றி கழகத்துக்கு பலம் பயங்கரமாக சேர்த்துவிடும். மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய மைண்ட் ரீதியாக ஒரு பலத்தை விஜய்க்கு சேர்த்துவிடும். ஸோ அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு அதாவது ஆளுங்கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிற வரைக்கும் திமுகவும் சரி அதிமுகவும் சரி அரசியலே பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதாவது விஜய் சிஎம் ஆக கூடாதுன்னு திமுக அதிமுக கூட்டணி வச்சு எடப்பாடியை உள்ளே கொண்டு வரலாம் அப்படிலாம் பிளான் பண்ணாங்க. அப்போவே இது ஒரு பெரிய சர்ச்சையான. இப்போ சீமான் வச்சு பிளான் பண்ணுறாங்க. இதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒரு விஷயம் எக்ஸிக்யூட் பண்ணால் அது விஜய்க்கு பாசிட்டிவ் அமையுமா, இல்லை திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சிக்கு பாசிட்டிவ் அமையுமா? ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணுங்கள்.